நம்ம சைட்டுக்கு அப்படியே பின்னாடி பார்க்கலாம், நீங்க வீடியோல பார்க்கலாம். ஜஸ்ட் அது ஃபுல்லுமே ஐடி பார்க், சில்சஸ் ஐடி பார்க். நீங்க சரவணம்பட்டி ஐடி பார்க் கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பா அந்த ஐடி பார்க்கோட ஜஸ்ட் அப்படியே பேக் சைடு தான் நம்ம சைட்டுங்க. அது மட்டும் இல்லாம வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, பின்னாடி வந்து பெரிய பெரிய பில்டிங்ஸ் தெரியுமான்னு பாப்பீங்க நீங்க. அது ராமகிருஷ்ண இன்ஜினியரிங் காலேஜ் சுத்தில டெவலப்மெண்ட்டுக்கு நடுவுல நம்மளோட. ஆமா ப்ரோ, டிடிசிபி என்ற உங்களுக்கு பக்கா அப்ரூவல் ப்ராஜெக்ட் ப்ரோ. முக்கியமா வந்துட்டு ஆன் ரோட் சைட் நீங்க பாக்குறதே அபூர்வமா இருக்கு. ரோட ஓட்டுன மாதிரி சைட் இருக்கீங்க. பின்னாடி பாருங்களேன், ஒரு ரன்வே மாதிரி ஒரு ரோடுங்க. ஆமா, ஒரு ஃளைட் வந்து இறங்கலாம் போல அந்த ரன்வே மாதிரி ஒரு இடத்துல ரோடுங்க. என்ட்ரன்ஸ் ஆர்ச்சிங், செக்யூரிட்டி, சிசிடிவிங்க. தென் வந்து இண்டிவிஜுவலா ஒவ்வொரு சைட்டுக்கு வந்து பைப் லைனும் கொடுத்தாச்சு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஎஸ் அல்டிமேட். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல நிறைய பேர் சென்டர் ஆஃப் தி சிட்டிலே நீங்க இடம் இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல கொஞ்சம் அவுட்டர்ல இருந்தாலும் பரவாயில்ல, பட்ஜெட்ல இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. சோ அவங்களுக்காக ஆர்ஆர் பில்டர்ஸ்ல இருந்து டெக் வேலின்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மாண்டமான இடத்த வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த இடத்தோட டீடைல் எல்லாத்த பத்தியும் சொல்றதுக்காக ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் ப்ரோ. நிறைய வீடியோல ஜாயின் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த சைட் பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல ப்ரோ கொண்டு ப்ரோ? இந்த சைட் பாத்தீங்கன்னா நம்ம டெக் வேலின்னு சொல்லிட்டுங்க, நம்ம கீரனுத்தம் ஐடி பார்க் எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருவீங்க ப்ரோ. அங்க இருந்து நமக்கு வந்து உள்ள வந்து 3 கிலோமீட்டருக்கு உள்ள வந்துக்கலாம் ப்ரோ. இன்னொரு ரூட் பாத்தீங்கன்னா நம்ம குமரகுரு காலேஜ், சரவணம்பட்டி வந்து குமரகுரு காலேஜ் வரும் இல்லைங்களா, அதுல இருந்து துடியலூர் ரோட்ல இருந்து உள்ள வந்து வந்துக்கலாங்க. அங்க இருந்து வந்தா 2 கிலோமீட்டர், சரவணம்பட்டியில இருந்து வந்தா 4 கிலோமீட்டர்ஸ் வருது. துடியலூர் சரவணம்பட்டி எல்லாம் நீங்க போயிட்டாக்க ஒரு சின்ன ஒரு ஸ்கொயர் ஃபீட் கூட வாங்க முடியாத அளவுக்கு ஏறி போயிடுச்சு. அப்படிப்பட்ட இடத்துல ஒரு நியர்பையான இடத்துல எப்படி பஸ் கம்மியான பட்ஜெட்ல வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேரணுங்கிறத நம்மளோட நோக்கங்க. அதனாலதான் வந்து நம்ம இந்த ஒரு லொகேஷன் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். எல்லா மக்களுக்கும், எல்லா கீழ்த்தர மக்களுக்கும் எல்லாருமே சேர்ந்து ஒரு இடம் வாங்கி மக்களுக்கும் ஒரு வீடு கொடுக்கணுங்கிறத நம்மளோட குறிக்கோளுங்க. சோ அதுக்காக வந்த இடம் தான் இது. கார்ப்பரேஷன் லிமிட்லயே வந்து என்ன கார்ப்பரேஷன் லிமிட் ப்ரோ? இது சின்னவேடம்பட்டி கார்ப்பரேஷன் லிமிட்ல வருதுங்க. சின்னவேடம்பட்டி கார்ப்பரேஷன் லிமிட்ல கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் சின்னவேடம்பட்டி கார்ப்பரேஷன் கண்ட்ரோல்ல வந்துருங்க. நம்ம டிடிசிபி என்ற உங்களுக்கு பக்கா அப்ரூவல் ப்ராஜெக்ட் ப்ரோ. ஓகே, அதனால லீகல் பத்தி பயப்பட வேண்டியதே கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கூட உங்களுடைய வக்கீல வச்சு கூட நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். லீகல் 100% இருந்தா மட்டும் தான் இவங்க ஒரு லேண்ட் எடுப்பாங்க. அதுல நம்ம வந்துட்டு 1% அது கூட பட வேண்டியதே இல்லை. எல்லா ப்ராஜெக்ட்லயுமே நம்மளும் கோயம்புத்தூர்ல வந்து நம்ம ஒரு 20 ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கோம். லீகல் தான் வந்து நமக்கு மெயின் கான்சென்ட்ரேஷன் ப்ரோ. கண்டிப்பா நமக்கு காலங்காலமா வச்சிருக்கிற ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. அதனால கண்டிப்பா நம்ம லீகல்ல வந்து நம்ம கிளியரன்ஸ் கொடுக்காம இருக்கிறது இல்லை. ஓகே, முக்கியமா வந்துட்டு ஆன் ரோட் சைட் நீங்க பாக்குறதே அபூர்வமா இருக்கு. ரோட ஓட்டுன மாதிரி சைட் இருக்கீங்க. கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த அதாவது நீங்க ரைட் எடுத்து போனீங்கன்னா துடியலூர் சரவணம்பட்டி போயிடலாம். லெஃப்ட் எடுத்தோம்னா இந்த பக்கம் தீடிகரைங்க. தீடிகரை கரெக்டா ஒரு 1 கிலோமீட்டர் இடிகரைங்க. ஓகே, நம்ம சைட்ல இருந்து ஆர்ச்ல இருந்து நம்ம ரைட் எடுத்தோம்னா சின்னவேடம்பட்டி இதுல வந்திருக்கேன். லெஃப்ட் எடுத்தோம்னா இடிகரை ப்ரோ. ஓகே ப்ரோ, இது ஓவரால் எவ்வளவு ஏக்கரா எவ்வளவு ஃபிளாட் ப்ரோ? இது வந்து நம்ம சைட் பாத்தீங்கன்னா ஒரு 8.5 ஏக்கர்ஸ்ல ப்ரோ 160 சைட் பிரிச்சிருக்குதுங்க. இது வந்து பக்கா வந்து நம்ம எல்லா சைட்டுக்குமே பாத்தீங்கன்னா பின்னாடி பாருங்களேன், ஒரு ரன்வே மாதிரி ஒரு ரோடுங்க. ஆமா, ஒரு ஃளைட் வந்து இறங்கலாம் போல அந்த ரன்வே மாதிரி ஒரு மாதிரியான ரோடுங்க. இது நம்ம உள்ள என்டர் ஆனதுமே பாத்தீங்கன்னா ஒரு பிராடான 60 ஃபீட் தார் ரோடு இருக்கும். அது மட்டும் இல்லாம சுத்தியில காம்பவுண்ட் வலுங்க, என்ட்ரன்ஸ் ஆர்ச்சிங், செக்யூரிட்டி, சிசிடிவிங்க. தென் வந்து இண்டிவிஜுவலா ஒவ்வொரு சைட்டுக்கு வந்து பைப் லைனும் கொடுத்தாச்சு. ட்ரைனேஜ் சிஸ்டமே இண்டிவிஜுவலா கொடுத்துருக்காங்க. ஆமா ஆமா, இண்டிவிஜுவலா ஒவ்வொரு சைட்டுக்குமே நமக்கு போற மாதிரி தான் ரன்வே போற மாதிரி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கார்ப்பரேஷன் லிமிட்ங்கிறதுனால ஷார்ட் பீரியட்ல இன்னும் கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் போட்டாங்க. யூடிஜி போட்டாங்க, அண்டர் கிரவுண்ட் இது போட்டாங்க. இன்னொரு ஆல்மோஸ்ட் 6 to 7 monthsல இங்கேயுமே நம்ம சைட்லயுமே வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, ஈவன் நம்ம கேட்டட் கம்யூனிட்டியோட கொடுத்துருக்கோம். கண்டிப்பா. சோ எந்த ஒரு தேவைக்காகவும் நீங்க வெளியே போக வேண்டிய அவசியம் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் கிடையவே கிடையாதுங்க. உங்களுக்கு ஓப்பனிங்லேயே பாத்தீங்கன்னா பிராடான ரோடு கொடுத்துருக்காங்க. ஒரு 4 SUV அட் அ டைத்துல வந்து அப்படியே ஃப்ரீயா போலாம். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு லேண்ட் போடுறாங்கன்னா இவ்வளவு பெரிய ரோடு போட மாட்டாங்க. ஏன்னா வேஸ்டேஜஸ் அதிகமாகுங்கிறதுனால போட மாட்டாங்க. சோ நீங்க மக்களுக்கு போய் சேரணும், இன்னைக்கு வித்தோ முடிச்சோன்னு இல்லாம சோ பக்காவா எல்லாத்தையுமே வாக்கிங் ஸ்பேஸ் கூட கொடுத்துருக்கு. ஆமா, இப்போ வந்து துடியலூர்ல நம்மளுக்கு வாங்க முடியாத அளவுக்கு ஹைப் ஆகி போயிடுச்சு. சோ அப்படி இருக்கும்போது அதோட நியர்பைல கொண்டு வரும்போது இதோட பட்ஜெட் அதிகமா இருக்குமோங்கிறது மக்களுக்கு கொஸ்டினா இருக்கும். சோ இது என்ன பட்ஜெட்ல நம்ம கொண்டு வந்து வந்து இப்ப நான் சொல்லிடுறேன் ப்ரோ. இங்க வந்து மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல சுத்தி போட்டிருக்காங்க, நிறைய போட்டிருக்காங்க இல்லன்னு சொல்லுங்க. பட் ஆனா நம்ம மார்க்கெட் பிரைஸ் எல்லாமே வந்து 16 ரேஞ்ச் போயிட்டு இருக்கு ப்ரோ. 16 to 16.5 வரைக்கும் இந்த சரௌண்டிங்ல போயிட்டு இருக்கு சென்ட்டோட ரேட்டுங்க. அது நமக்கு வந்து கமிங் 31 வந்து லான்ச்சிங் ஃபங்க்ஷன் வச்சிருக்குதுங்க ப்ரோ. அது வந்து உங்களுக்கு லான்ச்சிங் கிராண்டான ஃபங்க்ஷனா பிளான் பண்ணிருக்குதுங்க. பட் அதுக்காக நம்ம ஆஃபரா என்ன பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா 14.25 நம்ம சென்ட் லான்ச்சிங் ஆஃபரா கரெக்டா இருக்கும். இது வந்து ப்ரீ லான்ச் மட்டும் தான். லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா இதே ரேட்டுக்கு உங்களாலே கண்டிப்பா வாங்க முடியாது. சரி, ஓகே ப்ரோ, சூப்பர். இது ஃபேமிலி ஆளுங்களுக்கு ஓகே ப்ரோ. நீங்க இடத்த வரைக்கும் சொல்லிட்டீங்க. இப்போ இது வீடா கொண்டு போகும்போது எவ்வளவு பட்ஜெட் வரும், இல்ல நாங்க வெளியில பாத்துக்கணும்? கண்டிப்பாங்க, வீடு
தாராளமா வாங்கிக்கலாங்க. வீடுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 75 lakhsல நீங்க நம்ம கட்டி கொடுத்துட்டு இருக்கிறோம் ப்ரோ. அது மட்டும் இல்லாம டவுன் பேமெண்ட் வந்து நீங்க வீடா போனீங்க அப்படின்னா ஒரு 20 lakhs கையில இருந்தீங்கனாலே போதுங்க உங்களுக்கு. இதே நீங்க இடமா வாங்கணும்னா 10 lakhs கையில இருந்தாலே போதுங்க. நீங்க தாராளமா வீடு கட்டிக்கலாம், இடமும் வாங்கிக்கலாங்க. ஓகே, ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரர் ஆயிடலாம். ஒரு 20 லட்சம் ரூபாய் கையில இருந்தாக்க ஒரு 2 BHK வீட்டுக்கே நீங்க சொந்தக்காரர் ஆயிடலாங்க. சூப்பர் பிரதர். அப்ரூவ்ட் பொறுத்த வரைக்கும் டிடிசிபி மட்டும் கிடையாதுங்க, ரேராவோட நம்ம சேர்த்து கொடுத்துறோம். எல்லாமே பக்காவாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. சோ இப்போ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் கொண்டு போகும்போது எப்படி இருக்கும் ப்ரோ? கண்டிப்பாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு நல்ல ஆப்ஷனுங்க. நீங்க நம்ம சைட்டுக்கு அப்படியே பின்னாடி பார்க்கலாம், நீங்க வீடியோல பார்க்கலாம். ஜஸ்ட் ஃபுல்லுமே ஐடி பார்க், சில்சஸ் ஐடி பார்க். நீங்க சரௌண்ட் ஐடி பார்க் கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பா அந்த ஐடி பார்க்கோட ஜஸ்ட் அப்படியே பேக் சைடு தான் நம்ம சைட்டுங்க. அது மட்டும் இல்லாம வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, பின்னாடி அந்த பெரிய பெரிய பில்டிங்ஸ் தெரியுமான்னு பாப்பீங்க நீங்க. அது ராமகிருஷ்ண இன்ஜினியரிங் காலேஜ். ஓகே, சோ அதனால காம்பவுண்ட் ஒட்டின மாதிரி வீடுகள் தான் இருக்கு, காலேஜஸ் இருக்குதுங்க. சூப்பர். நீங்க வீடியோல கூட நீங்க பாப்பீங்க, அந்த ரோஸ் கலர் பில்டிங் வந்து ராமகிருஷ்ண இன்ஜினியரிங் காலேஜ். ஓகே, சூப்பர். இப்போ சுத்தில டெவலப்மென்ட்க்கு நடுவுல நம்மளோட அது மட்டும் இல்லாம உங்களுக்கு காலேஜஸ் பாத்தீங்கன்னா குமரகுரு காலேஜ், ராமகிருஷ்ண இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீ ரங்கநாதர் காலேஜ் ஒன்று இருக்குதுங்க, SSNS ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுங்க. சோ இந்த மாதிரி பல நல்ல ஃபேமஸான காலேஜ் எல்லாமே பக்கத்துல தான் ப்ரோ. எமர்ஜென்சிக்கு இப்போ ஸ்கூல் காலேஜ் சொல்லிட்டீங்க. ஹாஸ்பிட்டல் வந்து விமல் ஜோதி KMCHங்க, குமரன் ஹாஸ்பிட்டல் மிகப்பெரிய டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்குது குமரபாளையத்துலங்க. அதெல்லாம் நியர்பைல நல்ல ஹாஸ்பிட்டல் ப்ரோ. அதெல்லாம் உங்களுக்கு சுத்திலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் எல்லாமே ஒரு சரௌண்டிங் ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல எல்லா ஃபேமஸான ஸ்கூல்ஸ் காலேஜ் எல்லாமே வந்துருச்சுங்க. ஓகே. இப்போ ஃபேமிலி யூஸுங்க பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பெனிஃபிட்டா இருக்க போது, ஃபியூச்சர் அப்ரிசியேஷன்ங்கிறது டபுள் மடங்கு இருக்க போது. இன்வெஸ்ட்மென்ட்க்குன்னு பார்க்கும்போது ஒரு 10 பிளாட் வாங்கி போடும்போது இதோட ப்ராஃபிட் ரேஞ்சுங்கிறது 1 இயர்லயே நீங்க சொல்றத பார்த்தா கண்டிப்பாங்க ப்ரோ. டைம் ஆயிடும் நினைக்கிறேன். உங்களுக்கு இப்பவே மார்க்கெட் பிரைஸ் நம்ம 16 தான் நமக்கு போயிட்டு இருக்குதுங்க. நம்ம வந்து 14.25 ஆஃபரா தான் கொடுத்துட்டு இருக்கோம். அப்படிங்கையில நீங்க இப்பவே நீங்க சாலிடா இன்னைக்கு வாங்குனீங்கன்னா நாளைக்குமே உங்களுக்கு வந்து ரேட் வந்து உங்களுக்கு மாறத்தான் செய்யும். அதனால நீங்க ஒரு பயப்பட வேண்டியதே இல்லைங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் சாய்ஸ். உங்களுடைய ஃபியூச்சர்ல வந்துட்டு நீங்க எந்த ஒரு கஷ்டம் படாம ஒரு நல்ல சொத்து, நல்ல ரெவன்யூவா வேணும்னு நினைச்சாங்கன்னா இந்த இடத்துல ரைட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா இன்னைக்கு ரேட்டுக்கு இந்த இடத்துல நாளைக்கு கண்டிப்பா வாங்க முடியாது. சோ அதுக்காக தான் RR பில்டர்ஸ்ல இருந்து ப்ரோ கொண்டு வந்திருக்காங்க. சோ நீங்க வீடியோல பாக்குற மாதிரி என்னென்ன டெவலப்மெண்ட் சொல்லியிருக்கோமோ அதெல்லாம் நீங்க நேர்ல வந்து செக் பண்ணி பார்த்து இருந்தா மட்டும் வீடியோ நேர்ல ஒண்ணு அது மாதிரி இருக்க வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா ஓப்பனிங்லேயே பிரமாண்டமான ஆர்ச் கொடுத்து கேட்டட் கம்யூனிட்டி கொடுத்து அதெல்லாம் பிளாக் டாப் ரோடு, பிராடான பிளாக் டாப் ரோடு நீங்க எந்த சைட்லயுமே கோயம்புத்தூர்ல பார்க்கவே முடியாது. வித் வாக்கிங் ட்ராக்கோடயே நம்ம கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம EVயும் வந்தாச்சுங்க. EVயும் உள்ள கொடுத்தாச்சுங்க. ஸ்ட்ரீட் லைட்டுமே வந்தாச்சு. ஆமா, ஒவ்வொரு சைட்டுமே தனித்தனியா, ஒவ்வொரு சென்ட்டுமே தனித்தனியா பாத்தீங்கன்னா கடைக்கால் நட்டு தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. சோ நீங்க அதனால பயப்பட வேண்டியதே இல்ல. ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணி பாருங்க. விசிட் பண்ண வரவங்களே இந்த இடத்துல புக் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஆஃபர் முன்னுகள் தான் நான் சொல்லணும். இப்போ நேர்ல நம்ம எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்ததுக்கு அப்புறமா வடக்குல இல்ல தெற்குல இருக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க ப்ரோ. அப்படி எல்லாம் இல்லைங்க. நம்ம ப்ரீ லான்ச்சிங் ஆஃபராவே நம்ம போயிட்டு இருக்குதுங்க. இப்போ புக்கிங்ஸ்மே போயிட்டு இருக்குது. நீங்க எவ்வளவு சீக்கிரம் வந்து பண்ணீங்கன்னா கரண்ட்லி வந்து வடக்கு கிழக்கு கார்னர் மோக்கொண்டு அவைலபிலிட்டி இருக்குதுங்க. ஓகே, ஆமாங்க. சீக்கிரமா வந்தாக்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி திசையில எடுத்துக்கலாம். சோ நீங்க லேட் பண்ண இருக்கிற ஃபிளாட்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் தான் சின்ன கன்சிடரேஷன். ஆனா அது மட்டும் நம்ம புக்கிங்ஸ் ஃபாஸ்ட் ஆயிட்டு இருக்குதுங்க ப்ரோ. கமிங் லாஸ்ட் வீக் கூட நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15 சைட்ஸ் புக்கிங் ஆயிருக்குதுங்க. சூப்பர். ஆமாங்க. அதனால சோ எல்லாருமே இந்த 15 சைட் புக் ஆயிருக்கவே இந்த 15 பேரும் லீகல் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துல வாங்கிருப்பாங்க. கண்டிப்பா 100% கிளியர் கொடுத்துருக்கோம். லோன் ப்ராசஸிங் ஆயிட்டு இருக்குங்க. எல்லாமே 100% பக்கா கிளியரன்ஸ். உங்களை எப்படி ப்ரோ கான்டாக்ட் பண்றது? ப்ரோ எனக்கு நீங்க ஸ்கிரீன் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்கனாலே போதுங்க. நீங்க ரீச் பண்ணிக்கலாம். நீங்க எனி டைம் கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டீடைல்ஸ்லாம் ஷேர் பண்றேன். கண்டிப்பா புக் பண்ணுங்க. கோயம்புத்தூர்ல நீங்க வந்துட்டு ஒரு சூப்பரான இடத்துல நீங்க ஒரு வீடு கட்டி போகணும், சொந்த வீட்டுல ஏறணும், பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரியான வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பாய். ரொம்ப நன்றி பிரதர். ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ.